ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நம்மக்கிட்ட வந்து இட்லி மாவு இல்லை, தோசை மாவு இல்லை, டிஃபன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக கை கொடுக்கக்கூடிய ஒரு டிஃபன் ஐட்டம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், இன்னோவேட்டிவாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு ரவை வச்சுருக்கேன். அதே மெஷர்மெண்ட் ஒரு கப்பு அவல் வச்சுருக்கேன். முதல்ல இந்த அவலை இந்த பவுலில் போட்டுறேன். இந்த பவுலில் போட்டு அவலை 2-3 வாட்டி நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் அவலை தண்ணி விட்டு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இந்த அவலில் அந்த ஒரு கப் ரவை இருக்குல்ல, சேர்த்துறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு 3 டீஸ்பூன் தயிர் வச்சுருக்கேன், புளிச்ச தயிர். நம்ம தயிர் எடுத்தோம்ல, அந்த கப்பில் ஒரு கப்பு தண்ணி கலந்துட்டே வாங்க. தண்ணி போரும். நான் அரை தான் தண்ணி சேர்த்துருக்கேன், மிச்ச தண்ணி அப்படியே இருக்குது. இது அப்படியே 15 மினிட்ஸ் விட்டுருங்க, நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னு பார்ப்போம். ஸோ நம்மளோட பேட்டர் பார்த்திங்கன்னா எவ்வளோ லூஸாக இருந்தது, இப்போ பாருங்கள் தண்ணியை ஃபுல்லாக இழுத்துண்டு எவ்வளோ டைட்டாக எடுத்து பாருங்கள். நம்ம இந்த ஸ்பூன்லாம் செட் ஆகுது. நான் ஒரு துண்டு இஞ்சி 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குற பட்சத்தில் இந்த பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணேன். அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட், இந்த ஸ்பூனில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. பார்த்தீங்களா, இந்த தண்ணி விடுற அளவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான், ஓவராக தண்ணி விட்டுட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப பேட்டர் வந்து லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகக்கூடாது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த டோ ரெடி பண்ணுறேன். நான் இப்போது ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கிறேன். இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு இதை கிரீஸ் பண்ணுறேன். ஒரு பக்கத்தில் சின்னதாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இதை எடுங்க. எடுத்து சின்ன சின்ன பாலா, இந்த மாதிரி சின்ன சின்ன பாலா உருட்டுங்க. உருட்டிட்டு எடுங்க, நல்லா ரோல் பண்ணுங்க. ரொம்ப டைட்டாக ரோல் பண்ண வேண்டாம். எடுத்துட்டு இது இப்படி வச்சிருங்க. ஒரு தட்டில் 3 வைக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிருங்க. எல்லா தட்டிலையும் வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சு ஆன் பண்ணுறேன். தண்ணி மூடி போட்டு தண்ணி சுடட்டும். நான் இப்போ பிசைஞ்ச மாவு பார்த்தீங்கன்னா 3 தட்டில் ஆல்மோஸ்ட் ஈவனாக 3 வந்திருக்கு. சில இடத்துல சின்ன சின்னதாக தான் 4 வந்திருக்கு. வாங்க இதை வந்து வேட்டில் வேக வச்சு எடுத்துருவோம். இப்போ நம்மளோட தண்ணி நல்லா கொதிக்குது. நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடுறேன். மூணு தட்டியும் வச்சுட்டு மூடிட்டு ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. கரெக்டாக எக்ஸாக்ட்லி 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்ப்போம். இப்போது கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆச்சு. நம்ம நல்லா வெந்துடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுலேருந்து எடுத்து வெளியில் ஆற வச்சிருங்க. ஒரு
2 to 3 minutes ஆறட்டும். நம்ம இப்போ வேக வச்சதை நான் 2ஆக பிரிச்சுட்டேன். பெரிய சைஸும் சின்ன சைஸாக பிரிச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போது இப்படியே சாப்பிட்லாம். பட் இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு, இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. வாங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஒன்று வைக்கிறேன். நம்ம வச்ச பேன் சுட்டுடுத்து நான் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய், ஸ்பூனில் 1 2 நெய், நல்லா சுடட்டும். நம்ம விட்ட நெய்யும் எண்ணெய் நல்லா சுட்டுடுத்து நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கலர் மாறட்டும், பருப்பு கொஞ்சம் கலர் மாறட்டும். நம்மளோட பருப்பு கலர் மாறிடுத்து நம்ம இந்த வேக வச்சு வச்சுருக்கோம்ல, சரி இதுக்கு மேலே வீட்டில் அரைச்ச தோசை மிளகா பொடி, இல்லை கடையில் வச்சதா கூட இருக்கலாம். தோசை மிளகா பொடியை மேலே நல்லா ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுணும். கொஞ்சம் மேலே பொடி, இந்த பொடி வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கோட் பண்ணி விட்டுரும். ஃப்ளேமை இப்போ ஒரு வாட்டி ஹை பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? ஸோ ஒரு சிம்பிளான டிஃபன் ரெசிபி, அதே நேரத்தில் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்கரேஜிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா அது ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு தட்டில் எடுத்துருங்க. மறுபடியும் அதே பேன் வைக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு என் கையில் இந்த சின்னது இருக்குல்ல சேர்த்துறேன். சேர்த்துட்டு உங்ககிட்ட கருவேப்பிலை பொடி இருக்கு, இது மார்க்கெட்டில் வாங்கிடுறேன். கருவேப்பிலை பொடியை போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இதுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். நீங்கள் விதவிதமாக பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ கருவேப்பிலை பொடி என்கிட்ட இருந்தது, கருவேப்பிலை பொடி சேர்த்துருக்கேன். பருப்பு பொடி சேர்க்கலாம். நம்ம ஒரு டயத்தில் வந்து ஒரு உளுந்து பொடி செஞ்சோம், அந்த உளுந்து பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுறேன். பார்த்தீங்களா? ஒரே ஐட்டம் 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில். ஸோ நம்மளோட ஒரு இன்ஸ்டன்ட் டிஃபன் ரெசிபி இது வந்து மணிக்கொழுக்கட்டைன்னு கூட சொல்லலாம், ஃப்ளேவர்டு மணிக்கொழுக்கட்டைன்னு கூட சொல்லலாம். நம்ம இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக செஞ்ச ஒரு டிஃபன் ஐட்டம், ஒரு மசாலா மணிக்கொழுக்கட்டைன்னு கூட வச்சுக்கலாம். அட்டகாசமான ரெசிபி, அதே நேரத்தில் சிம்பிளான ரெசிபி. எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். பாருங்களேன், ஹோல்டு பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க, உள்ள அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம லக்ஷ்போஜனா சேனலுக்காக. அது வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கங்க. லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.